அஸ்தைஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உங்களுக்கு போன பயானில் நிறைய புதிய விஷயங்களை சொல்லியிருந்தேன். அல்லாஹ்வின் உதவியை கொண்டு நீங்களும் கேட்டிருப்பீர்கள். நீங்கள் மேற்கொண்டு இதனை சிந்தனை செய்ய வேண்டும். சொன்ன விஷயத்தை நீங்கள் மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டும். சிந்தனை செய்ய முடியாது. புதிய விஷயங்களை, இல்லாத விஷயத்தை தான் சிந்தனை செய்ய வேண்டும். இது இறைவனால் கூறப்பட்ட விஷயங்கள் தான் சிந்தனை செய்ய வேண்டும். மனிதனால் சொல்லப்பட்ட விஷயத்தை மேற்கொண்டு நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டும். இப்போ நான் உங்களுக்கு சிறிய ஒரு அர்த்தத்தை கிடைத்தது உங்களுக்கு சொன்னேன். அது சொன்னது சரியா தவறா என்று நீங்கள் ஆராய்ச்சி செய்து பாருங்கள், மேற்கொண்டு குரானை ஓதிக்கொண்டு. இப்பொழுது ஒரு நண்பர் மிஸ்டர் ஹலீல் அப்துல்லா கேட்டிருந்தார், அல்லாஹ் தேவையற்றவன் என்று அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டிருந்தார். மேலும் அவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய முறையில் கண்ணியப்படுத்துங்கள் என்று கேட்டிருந்தார்கள். பிஸ்மில்லாஹி, அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு சொல்லுகின்றேன், தேவையற்றவன். நீங்கள் அவனுக்காக எந்த உதவியும் செய்ய தேவை கிடையாது. எதையும் அவங்ககிட்ட எதிர்பார்க்கல. எந்த உதவியும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. அவன் எப்படி தேவையற்றவன் என்று கேட்டால், நீங்க தான் அல்லாஹ்வுக்கு இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. தேவையில்லாத வேலையை செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அந்த தேவையில எனக்கு தேவை கிடையாது. நான் சொன்ன தேவையை நீ நிறைவேற்று என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். உதாரணத்துக்கு இப்போ எல்லாம் ஊரு பூரா பள்ளிவாசல் மசூதி கட்டுறீங்கப்பா, இது தேவை அவனுக்கு? நல்லா சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. தேவையில்லாத செயல் அவனுக்கு செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அவங்க உங்கள்கிட்ட என்ன கேட்டவங்கள்ட்ட இந்த குர்ஆன்ல இருக்கின்றது, நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அவனும் உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவேன்னு சொல்றான். 47:7. அவன் உதவி என்ன கேட்குறான்? என்னுடைய இந்த தீனை, என்னுடைய புத்தகத்தை மக்களுக்கு சொல். அது சொல்வதற்காக தான் நபி ஏற்படுத்தினேன். நீங்களும் அதே போல் மக்களுக்கு எடுத்து சொல்லு, உண்மைப்படுத்துங்கள் என்று. இந்த தேவைதான் நான் ஒன்று கேட்குறேன். இதையும் கேட்குறேன். நான் இதான் கேட்க மாட்டேன். இதை செய்வீங்களான்னு கேட்குறான். தைரியமாக செய்வீங்களான்னு கேட்குறான். இந்த தேவை அவனுக்கு தேவை. உங்களிடம் எதிர்பார்க்க, நீ மனுஷன், நீ செஞ்சு கணக்காக செஞ்சு காட்டணும் ஆசைப்படுறேன்னு சொல்கிறான். அதில் இந்த தேவை கேட்குறான். மற்ற எந்த தேவை அவனுக்கு தேவை கிடையாது. அவனுக்கு படைச்சிட்டான். உன் மூலமாக இந்த உலகத்துக்கு என்னை அறிவிக்க நான் ஆசைப்படுறேன். உன் மூலமாக எந்த மனிதன் படைச்சேனோ, எந்த ரூஹை கொண்டு மனிதனை படைத்தேனோ, என் ரூஹை சுத்தமாக்கி வை, கண்ணியப்படுத்து. நான் சொன்ன உன்னை எதை கொண்டு படைச்சேனோ, என்ன காரணத்துக்காக படைச்சேனோ, அந்த காரணத்தை நீ செய்து காட்டினால் நீ என்னை கண்ணியப்படுத்தி விட்டாய். என்னுடைய ரூஹை கொண்டு நான் உன்னை படைத்தேன். இப்பொழுது நான் சொன்ன அந்த ரூஹை என்ன எவ்வாறு படைத்தேன்? வைஸ்ரண்ட், கலீஃபா, பிரதிநிதியாக படைச்சேன். நீ அதை மட்டும் நிறைவேற்றிட்டா அப்போது நீ கண்ணியப்படுத்தி விட்டாய். மகத்தான காரியம். அதை நீ செய்து காட்டி, நான் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய பிரதிநிதிதான் என்பதை நீ செய்து காட்டிவிட்டால் போதும். நீ உண்மையிலேயே என்னை கண்ணியப்படுத்தி விட்டாய் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதை நாம் செய்வது கிடையாது. கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி அவர்கள் என்னை கண்ணியப்படுத்துவதில்லை.
மகத்தான காரியம், மகத்தான ஒரு பெரிய போஸ்ட் உனக்கு தந்திருக்கிறேன். இந்த போஸ்ட்டை அப்படியே காப்பாற்றிக்கப்பா. அப்படியே இந்த முக்கியத்துவத்தை நீ உலகத்துக்கு காட்டியிருப்பா. இது உண்மைதான் என்று காட்டியிருப்பா. உன் நம்பி நான் உன்னை நான் வந்து என்னுடைய பிரதிநிதியை படைச்சவன் உலகத்துக்கு, அதை மட்டும் செய்து காட்டியிருப்பா. என்னை கண்ணியப்படுத்திட்டாப்பா. ஆனால் மனிதன் அதை பற்றி நினைச்சே பார்த்து கிடையாது. பிரதிநிதின்ற அர்த்தமே தெரியாது. நீ இந்த கேள்வி கேட்டதுனால இந்த பிரதிநிதித்துவம், இந்த பிரதிநிதித்துவம் கொடுத்தானவனுக்கு இதை செய்து காட்டு. உண்மையிலேயே மகத்தான காரியம், என்னை முற்றிலும் என்னை நீ கண்ணியப்படுத்தி விட்டாய் என்று அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அதான் சொல்கிறான், என்னை கண்ணியப்படுத்த வேண்டிய இவ்வளோ பெரிய போஸ்ட் கொடுத்துட்டேனே, கொடுத்தவனுக்கு நீ என்ன செய்தாய்? நீ ஒன்று செய்ய. அதே மாதிரி சாமிக்கு இதை படைக்கிறது, அதை படைக்கிறது, இதை கொடுக்கறது பண்ணுறாங்க எல்லாரும். ஆனால் தேவையில்லைப்பா, எனக்கு இதான் செய்ய தேவையில்லை. நான் உனக்காக தான் எல்லா சாமான்களும் பொருள் உனக்காக தான் படைத்தேன், அது உனக்கு தான், நீ எனக்கு அர்ப்பணிக்கிறது படைக்கிறது வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி இந்த மாதிரி அர்த்தம் இருக்கலாம். அவன் சொல்கிற தேவை என்னன்னு பார்த்துங்க. அது அந்த தேவை செய்யறது கிடையாது. மற்ற இல்லாத தேவைகளை சொல்லாத தேவைகளையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் உன்னிடம் எந்த தேவையும் அற்றவன், உன்னவன் எதையும் எதிர்பார்க்கல, நீ எனக்கு உதவி செய்ய வேண்டிய தேவையும் கிடையாது. நான் தான் உனக்கு உதவி செய்யணும், என்னுடைய தேவைதான் நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய் தவிர நான் உன்னை எந்த தேவையும் தேவைப்பட. அல்லாஹ்வுக்கு அழகான முறையில் கடன் கொடுங்கள். அல்லாஹை நீங்கள் யாரென்று தெரியாமல் எப்படி கடனை கொடுப்பீர்கள்? ஆகவே இது செய்ய சொல்கிறான். இது உண்மையான ஞான அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் அல்லாஹ்வை முற்றிலும் அறிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும், விளங்கி இருக்க வேண்டும், உணர்ந்து இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அல்லாஹ்வுக்கு அழகிய முறையில் நீங்கள் கடனை கொடுக்க முடியும். எதை கொடுக்க வேண்டும் என்பது உங்களுக்கு சொல்லித்தரப்படும் அந்த அல்லாஹ்வால். இப்படியாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய செயலை பொறுத்துதான் அல்லாஹ் சொல்லுகின்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அர்த்தமும் விளக்கமும் செயல்பாடும் தெரியும் உங்களுக்கு. ஆகவே ஓதுங்கள், அல்லாஹ்விடம் கேளுங்கள். எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றானோ அதையெல்லாம் செய்யாதீர்கள். எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றானோ அதையெல்லாம் செய்யுங்கள். ஆகவே அல்லாஹ் உங்களுக்கு எந்த தேவையற்றவன், நீங்கள் தான் அல்லாஹ்வை தேவையாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தவிர நான் தான் அவங்க எல்லா உதவியும் செய்ய வேண்டுமே தவிர நீங்கள் எனக்கு எந்த உதவியும் செய்ய தேவையில்லை. நீங்கள் நன்றி செலுத்தினால் போதும். நன்றி என்றால் இந்த குர்ஆனை ஓதி, சலாத்தை நிலைநிறுத்தி, ஜக்காத்தையும் யார் கொடுத்து வருகின்றார்களோ இந்த 3 விஷயங்களையும் செய்பவர்கள் தான் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்று அர்த்தம். உங்கள் நிறைய தடவை நன்றி என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டிருக்கின்றேன். நன்றிக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுங்க கேட்டிருக்கின்றேன். இந்த 3 விஷயங்களையும் யார் செய்கின்றார்களோ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். இப்பொழுது அல்லாஹ்வை நீங்கள் கண்ணியப்படுத்துகின்றீர்கள், இந்த முறையில் கண்ணியப்படுத்துகின்றீர்கள். பிரதிநிதி என்ற முறையில் ஆகிவிட்டால் கண்ணியப்படுத்துகின்றீர்கள். இதை தான் அல்லாஹ் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க, என்னை கண்ணியப்படுத்த வேண்டியவாறு கண்ணியப்படுத்துவது இல்லை. மற்றபடி நீங்கள் பெருசாக இதான் செய்யணும்னு சொல்ல ஆசைப்படுறோம். நான் படைச்சிட்டேன், அதை செஞ்சு காட்டிடுறதான். இந்த விஷயத்துக்காக உன்னை படைத்தேன், அதை செய்து முடிச்சுட்டு வா, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறான். மக்கள் யாரும் இதை புரிந்து கொள்வதில்லை. இப்போ நான் சொன்னதை நீங்கள் கலில் மேற்கொண்டு சிந்திக்கணும். இதை மேற்கொண்டு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். மேற்கொண்டு ஓதி தான் இதை கொண்டு வரணும், ஷேப்பாக கொண்டு வரணும். இது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு புரிந்தக்கூடிய அளவுக்கு சொல்லிவிட்டேன் அல்லாஹ் கிருபை கொண்டு. இப்போ நீங்கள் மேற்கொண்டு படிச்சு வைக்கலாம். வேற என்ன கேள்வி? அவ்வளோதானே? படி. என்ன சொல்லுங்க. ஒரு 9:24 வந்து ஒரு
ஆயத்து போன பையன்ல சொன்னீங்க 9 இப்போ 24 சொன்னீங்களா சார்? ஆமா ஆமா வந்து நம்ம தியாகம் செய்யணும்னு. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்புல இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆமா. இப்போ குடும்பத்தாரை வந்து நம்ம விலகணுமா இல்ல பாதுகாக்கணுமா? நீங்க உங்க குடும்பத்தாரிடம் எச்சரிக்கை செய்து நல்லுபதேசம் செய்ய வேண்டிய உங்களுடைய கடமை. சொல்லு பேச்சு கேட்காட்டி தான் 9:24 9:23. நீங்க சொல்ற பேச்சு கேட்காவிட்டால் திரும்ப திரும்ப சொல்லுங்க, 1க்கு 100 தடவையா சொல்லுங்க. கேட்கவில்லையா, நீங்கள் அல்லாஹ் சொல்லியபடி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். கேட்காட்டி தான், சொல்லி சொல்லி கேட்கல, மேலே உங்களுக்கு அவரை துன்புறுத்த மாதிரி நடந்து கொண்டால், உங்களுக்கு மரியாதை தராமல் நடந்து கொண்டால், உங்களை எல்லோரும் சேர்ந்து உங்களை வசைப்பாடினால், எந்த வகையில் உங்களுக்கு மதிப்போ மரியாதை தராமல் உங்களை நடத்தினால், அந்த இடம் இனி உங்களுக்கு லாயக்கு கிடையாது. அந்த இடத்தை விட்டு நீங்கள் ஹிஜ்ரத்து செய்வது உங்கள் மீது கடமையாகிவிட்டது. அந்த இடத்து இருக்காது இனி. அந்த இடம் புண்ணியமான இடம் கிடையாது. அது மஸ்ஜித் ஹராமாக நீ ஆக்க முடியாது. காரணம், இருக்க கூட்டம் எல்லாம் ஹர்ரமான கூட்டம். நீ ஹராம் பக்கம் போகின்றாய், உன் இடத்தை தேடிக்கொள். மஸ்ஜித் ஹராமில் நீ இருப்பதற்கு என்ன வழி இருக்கின்றதோ நான் சொல்லியிருக்கின்றேனோ அதன்படி உன்னுடைய இடத்தை ஆக்கிக்கொள். இனி இவரை பற்றி கவலைப்படாது, இவர் பிணைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே உங்களுடைய முதல் வேலை, உங்களுடைய தாய் தந்தையர்கள் இவ்வாறு தவறி போயிருந்தால், தவறான வழி போயிருந்தால், உங்கள் மனைவி பிள்ளைகளை அவங்க சொல்வதை கேட்காம இருந்தால், நீங்கள் சொல்வது உங்கள் மீது கடமை. அவர் கேட்காதோ கேட்பாதோ அவங்க சொந்த விஷயம். நல்ல விஷயங்களை என்னை கேட்கவில்லையோ நீங்கள் ஒதுங்கி விடுவதுதான் உங்களுக்கு நல்லது என்று 9:24-23 படி அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படி நீங்கள் செய்தால்தான், என்ன காரணத்துக்காக அல்லாஹ் சொல்கிறான் என்றால், 58:22 பிரகாரம் இவர்களுடன் பேச்சே வைத்து கொள்ளக்கூடாது. அப்படி நீங்கள் பேசாமல் ஒதுங்கி இருந்தால், உங்களுடைய இருதயத்தில், கலீல் உடைய இருதயத்தில் அல்லாஹ் கை வைக்கின்றான். நீ ஈமான் கொண்டவன்பா, ஈமானை உன் இருதயத்தை அல்லாஹ் தன் கையால் எழுதாம்பா. உனக்கு சொந்த பந்தம் முக்கியமா, பெத்தவங்க பத்தவங்க முக்கியமா, நான் முக்கியமா, என்ன சொல் முக்கியமா, என்ன குர்ஆன் முக்கியமா, உனக்கு உன்னை அனுப்பின தூதர் முஹம்மது முக்கியமா? எதை தேர்ந்தெடுக்கின்றாய்? நீ இவ்வாறு தேர்ந்தெடுத்து விட்டாயா? 58:22 பிரகாரம் முடிவெடுத்து விட்டாயா? பேசக்கூட மாட்டார்கள் என்று அந்த நான் சொன்ன வழியில் முக்கியத்துவம் கொடுத்து எனக்கு கண்ணியப்படுத்தி விட்டாய், என் பேச்சுக்கு கண்ணியப்படுத்தி விட்டாயா? இதோ நான் உன்னுடைய இருதயத்தை எழுதுகிறேன், இந்த கலீல் ஈமான் கொண்டவர் என்று எழுதுகின்றேன். இது வேணுமா அவங்களுக்கு? வேண்டாமா? இப்போ அல்லாஹ் கேட்குறான், இந்த மாதிரி உன் இருதயத்தை கை வைக்கவா வேண்டாமான்னு கேட்குறான். பேனா திறந்துட்டான், எழுதுறதுக்காக காத்துட்டு இருக்கிறான். அவங்க இருதயத்தில் எதை விரும்புவீர்கள் நீங்கள்? ஆகவே முடிவெடுப்பது உங்கள் கையில் தான் இருக்கின்றது. சிறிது காலம் வாழப்போகிறோம் நாம் அனைவரும். அந்த சிறிது காலத்தில் நரகத்துக்காக போவதற்காக வாழ்வோம் கிடையாது. நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், நன்மையை சொல்லிவிட்டு உண்மையை சொல்லிவிட்டீர்கள், கேட்கவில்லை. நீங்கள் என்ன செய்வங்க? தப்பு கிடையாது. நான் முடியாது, நான் இப்போ இருப்பேன்ருக்கிறான், இருந்துட்டு போட்டு கட்டாயப்படுத்த வேண்டாம், அடிக்க வேணாம், திட்ட வேண்டாம். நீங்கள் கொட்டி ஊற்றி விலைகளும் அவ்வளோதான். உங்களுக்கு ஆண்டவன் வழியை தருவான், ஏற்படுத்தி தருவான். இதான் 4:100 4வது சூறாவில் 100வது ஆயத். உங்களுக்காக அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற ஆசையோடு இருப்பதற்காக இந்த 4வது சூறாவில் 100வது ஆயத்தை படிச்சுப்பாங்க. படிங்க, யாராவது படிங்க.
இன்னும் எவர் அல்லாவின் பாதையில் ஹிஜ்ரத் செய்கிறாரோ அவர் பூமியில் ஏராளமான புகலிடங்களையும் விசாலமான வசதிகளையும் காண்பார். இன்னும் தம் வீட்டை விட்டு வெளிப்பட்டு அல்லாவின் பக்கமும் அவன் தூதர் பக்கமும் ஹிஜ்ரத் செல்லும் நிலையில் எவருக்கும் மரணம் ஏற்பட்டு விடுமானால் அவருக்குரிய நற்கூலி வழங்குவது நிச்சயமாக அல்லாவின் மீது கடமையாகி விடுகின்றது. மேலும் அல்லாஹ் மிக மன்னிப்போனாகவும் பேரன்பு மிக்கோனாகவும் இருக்கின்றான். இது நமக்காக ஹிஜ்ரத் செய்தவர்களுக்காக நான் அல்லாஹ்வுடைய வார்த்தையை கண்ணியப்படுத்துவேன். அல்லாஹ் சொல்லுதான் முக்கியமான சொல். இதை மீறி நான் செய்ய மாட்டேன். அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கண்ணியம் கொடுப்பேன் என்று எந்த மனிதன் இவ்வாறு தன்னை ஆக்கி கொண்டானோ அவனுக்கு அல்லாஹ் இவ்வாறு தருகின்றான். எவர் வீட்டை விட்டே வெளியேற்றினாங்க வச்சுக்கிடுங்க, நீ இருக்க போ, வெளியே போடா நீ அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்கிறோங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதுக்கு அருமையான துவா உங்களுக்காக அல்லாஹ் தந்திருக்கின்றான். 16:41 16:41 வல்லஸீன ஹாஜரு ஃபில்லாஹி மின் பஅதி மா ظுலிமூ லனுபவ்வி அன்னஹும் ஃபித் துன்யா ஹஸனத்தன் வல அஜ்ரு ஆখিরাতি அக்பர் லவ் கானு யஅலமூன். இது அறிந்து கொள்ள மாட்டீங்களா நீங்கள்? லவ் கானு யஅலமூன் படிங்க. 16:41 இது குறித்து எல்லாம் குறித்து முக்கியமான விஷயம். எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. எது நடந்தாலும் சரி அல்லாவுக்காக இறங்கிட்டீங்கல்ல, பாதுகாப்பது அவனுக்கு பொறுப்பாக ஆகிவிட்டது. அவன் மேலே போட்டீங்க, நீ தான் காப்பாற்றி சொல்கிற மாதிரி இறங்கிட்டேன். நீ சொன்ன பேச்சு நம்பி இறங்கிட்டேன், நீ சொன்ன மாதிரி காப்பாற்றினேன். இப்போ நீங்கள் 16:41 எல்லாம் மனசு வச்சுக்கிட்டே இருங்க. வீடு இல்லாத அடையாதீங்க. தருவா அல்லா இந்த துவாவை மும்முரமாக ஒழுங்காக யோசித்து புரிந்து உண்மையிலேயே அல்லாதான் உண்மையான இறைவன் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு இந்த துவாவை பேசினா பேற்றால் நிச்சயமாக அல்ல எல்லோருக்கும் வீடை தருவான். உங்களுக்கு வீடு தான் முக்கியம். பண்ணி பிரச்சனை தர்றேன்னு சொல்றானப்பா. படிக்குமா 16:41 கொடுமைப்படுத்தப்பட்ட பின்னர் எவர்கள் அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் நிச்சயமாக அழகான தங்குமிடத்தை இவ்வுலகத்தில் கொடுப்போம். இவ்வுலகத்திலும் கொடுப்போம். அப்புறம் இன்னும் அவர்கள் அறிந்து கொண்டார்களே ஆனால் மறுமையில் உள்ள கூலி இதைவிட மிகவும் பெரியது. அல்லாஹ்வையும் அவனுடைய பேச்சையும் உண்மை என்று நீங்க அறிந்து கொள்வர்களா இருந்தால் இதைவிட பெருசு அருமையான கூலி ஜன்னத்தில் இருக்கு, அவனுக்கு சொர்க்கம் இருக்கு என்பதை அறிந்து கொள்வார். பார்த்தீங்களா? எல்லாம் எழுதிருங்கப்பா. இந்த துவா எப்போ கேட்டே இருங்கப்பா. கவலைப்படாதீங்க, நல்லா நல்ல வீடு தருவாங்கப்பா. வீடு இல்லாதவங்களுக்கும் கொடுமைப்படுத்தப்பட்டு வெளியேற்ற மக்களுக்கும் நம்ம இதுவாக கேட்டே இருப்போம். ஒரு நிம்மதியான இடம் வேணும் யாரெல்லாம்னு கேட்டுட்டு இப்போ கேட்டு என்ன தம்பி போதுமா சொன்னது கலீல்? நான் சொன்னதை மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ணுங்க தம்பி. அதான் எனக்கு வேண்டியது. மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ணீங்க. நான் சொன்னதான் சரியான அர்த்தம் கிட்ட உட்காந்துடாதீங்க. ஏன் அர்த்தத்தை அப்படின்னு தள்ளி நீங்கள் புது அர்த்தம் அல்லாட்டன்னு வாங்கிருங்க. எக்கச்சக்கமான விளக்கம் அர்த்தம் நிறைஞ்சிருக்குது. அல்லாஹ் அவங்களுக்கு தருவான். பிஸ்மில்லாஹ். 44வது சூரா துகான் 4வது ஆயத். 44ல 4வது ஆயத். 3 ஆயத் என்ன? 3வது நிச்சயமாக நாம் அதனை பாக்கியமுள்ள இரவிலே இறக்கினோம். பாக்கியமுள்ள இரவில் இறக்கினோம். ஆகவே பாக்கியம் என்பது இரவில் தான் இருக்குது, பகல்ல கிடையாது. எல்லா பாக்கியம் இரவில் தான் இருக்குது. பாக்கியங்கள் இரவில் அடைஞ்சு அதை நீ பகல் நேரத்தை செலவு பண்ணணும், செயல்படுத்தணும், செலவு பண்ணணும். பகல் நேரத்தில் இரவு நேரத்தை போக எல்லா பாக்கியம் அல்லங்க, அல்லாட்டேருந்து வாங்கிக்கிறங்க, அல்லாட்டேருந்து அறிவை பெற்றுக்கிறங்க. ஆகவே பாக்கியம் உள்ள இருந்து மகத்தான குரான் இறங்குகின்றது. பாக்கியம் இறங்குகிறது. அளவற்ற அருளும் நேரற்ற நன்மை நிறைந்த குரான் உங்களுக்கு இறங்குகின்றது. எதுக்காக பாக்கியம் உள்ள இரவில் நாம் இறக்கணும்? எப்பொழுது இறங்கியது? எல்லாம் பெரிய வேலை. இது எப்போ இறங்கியது? என்ன காரணம்?
இதை ரிசீவ் பண்ணுறதுக்கு அவர் எந்த வகை தயாராக இருந்தார், நபி முகம்மது எந்த வகை தயாராக இருந்தார், அவருக்கு என்ன வயது இருக்கும், தோராயமாக என்ன வயதில் இருந்திருப்பார் அந்த புக் இறங்கும்போது, அவர் எந்த பருவத்தில் அவரை நபியாக தேர்ந்தெடுத்தான், தூதராகவும் தேர்ந்தெடுத்தான், இதெல்லாம் குர்ஆனில் கிடையவே கிடையாது. ஒழுங்காக ஓதி கொண்டு வந்தால் அதில் இருக்கின்றது எப்பொழுது இவர் எந்த ஒரு பருவத்தில் இவர் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் நபியாகவும் தூதராகும். ஓதி தான் நீ கண்டுபிடி, மனுஷனை கேட்டுறாதீங்க. ஆசை இருந்தால் ஓதி கண்டுபிடிச்சிக்கிறங்க, இல்லாட்டி நான் ஒன்று சொல்லுங்க. எது தேவையோ ஓதுங்க, இருக்குது. எது தேவையோ குர்ஆன் இருக்குது, கண்டுபிடிச்சி உங்களுடைய வாழ்க்கை இஸ்லாம் வாழ்க்கை கொண்டு போயிட்டே இருக்கு. நிச்சயமாக அச்சமூட்டி எச்சரித்துக் கொண்டே இருக்கிறோம். நிச்சயமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றோம். நபி போயிட்டார்ப்பா, இப்போ யார் எச்சரிக்கை பண்ணுறது? உங்கள் கையில் இருக்கிற புத்தகம் தான், அல்லாஹ் சொல்லிய வார்த்தைகள் தான் நபி உங்களை சொல்லி கொண்டிருந்தார். இப்போ அல்லாஹ் சொன்னிய குர்ஆனாக கையில் இருக்கின்றது. குர்ஆனை திறந்தால் உங்களை அது எச்சரிக்கை செய்கிறது, எப்போதும் எச்சரிக்கித்து கொண்டே இருக்கின்றது. 4. அதில் முக்கியமான ஒவ்வொரு விஷயங்களும் தீர்மானிக்கப்படுகிறது. அதில் முக்கியமான ஒவ்வொரு விஷயம் தீர்மானிக்கப்படுகிறது. இப்போ எத்தனை ஆயத்து? 6000 சில்லற ஆயத்து இருக்குது. இந்த ஒவ்வொரு ஆயத்தும் திருப்பி தீர்மானிக்கப்படுகிற ஒவ்வொருத்தருக்கும் தீர்மானிக்கப்படுகிறது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் வச்சுட்டு இருக்கிறீங்க, ஒவ்வொரு ஆயத்தை படிச்சுட்டு இருக்கீங்க. அந்த ஆயத்து தீர்மானிக்கப்படுகிறது, இரவில் நேரத்தில் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ இரவு நேரத்தை புரிஞ்சுக்கங்க, இரவு நேரத்தை குர்ஆனை ஓத வேண்டும். இரவில் நெடுநேரம் குர்ஆனை ஓதுகிறார்கள், ஓதி சுஜூதும் செய்கிறார்கள். இப்போ புரியுமே உங்களுக்கு? சுஜூதுக்கு அர்த்தம் தெரியாது, சுஜூது எப்படி செய்யணும் என்று நீங்கள் ஓதுனாதான் புரியும். சுஜூது செஞ்சாதான் நீங்கள் குர்ஆன் அக்செப்ட் பண்ணி ஒத்துக்கிட்டு அர்த்தம். 3:113 3ல் 113 படிங்கம்மா. 3ல் 1 சொல்கிறேன், ஒழுங்காக குடிச்சிட்டே வாங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா. ரொம்ப முக்கியமான விஷயம். ஆணவ கிருவியாக பேசிகிட்டு இருக்கிறேன். எதுவுமே சொந்த கதையும் கிடையாது, சொந்த இதுவும் கிடையாது. என் மனதில் தோணுன்னு சொல்லலை, அவ்வளவுக்கு குர்ஆன் ஆயத்தை கொண்டே பேசிகிட்டு இருக்கிறேன். எந்த புத்தகத்தையும் பார்க்கல, யாரும் பேச கேட்கவும் இல்லை. உங்களுக்காக ஆண்டவன் கிருவியால் ஆண்டவன் உங்களை பேசிகிட்டு இருக்கிறான். நான் ஆண்டவனை தான் நம்பி இருக்கிறேன். அல்ல, எல்லா பொருளுக்கும் நம்பிதான் இருக்கிறேன். அவன் தேவையற்றவன், நான் தேவை உடையவனாக இருக்கின்றேன். இறைவனே ஒரு உதவி தேவை எனக்கு, இந்த வேலைக்கு உதவி தேவை எனக்கு. நான் எதுவுமே பேச முடியாது, எதுவும் செய்ய முடியாது. நீ சொல்லி கொடுத்தா மக்கள்கிட்ட சொல்கிறேன். இதான் நான் அல்லாட்ட வச்ச ஒரே கோடு. அவன் சொன்னதை அவன் நம்புறதுனால ஆனை சொல்லி கொடுத்துட்ருக்குறான். நான் ஆண்டை கிருபையாக பேசுகிறேன் தவிர நானா எதுவுமே பேசலைப்பா. உண்மையை ஒத்துக்கிறேன், உண்மை சொல்கிறேன்ப்பா, எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா. அல்லாஹ் சொல்ல 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 அவன் சொல்லிக்கிறான்ப்பா. இதான்ப்பா குர்ஆன் ஓதுற முறையும் கற்றுக்கொள்ளக்கூடிய இதான்ப்பா. இந்த மாதிரி உங்கள் தீர்த்தத்துக்கு நான் எப்படி வந்தேன்னு சொல்ல முடியாது, நான் எப்படி வந்தேன்னு சொல்ல முடியாது, நான் எந்த வகையில் வந்தேன்னு சொல்ல முடியாத விஷயம் இது. ஆனால் சொல்லிட்டு விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட மட்டும் 40 வருஷம் கஷ்டப்பட்டேன்ப்பா. அதே மாதிரி நீங்களும் தயார் இருங்கப்பா கற்றுக்கிறதுக்கு. நான் 40 வருஷம் படித்து விஷயம் எடுத்ததை உங்களுக்கு இப்போ கொடுத்துட்டேன். இப்போ இதுலேருந்து நீங்கள் ஆராய்ச்சி போய் முன்னேறலாம். நீங்கள் 40 வருஷம் கஷ்டப்பட தேவையில்லை. உங்களுக்காக நான் 40 வருஷம் கஷ்டப்பட்டுட்டேன். இந்த விஷயம் எடுக்கிறதுக்காக, இப்படி பேசுறதுக்காக 40 வருஷம் கஷ்டப்பட்டேன். எடுத்து விஷயம் சொல்லிட்டேன். இப்போ கொடுத்த விஷயத்தையே மேற்கொண்டு முன்னேறுங்க. நீங்கள் என்ன மாதிரி 40 வருஷம் கஷ்டப்பட தேவையில்லை. பதில் சொல்லிடுறேன். இப்போ 3:113 படிங்கப்பா. அவர்கள் சமமல்ல. வேதத்தையுடையோரில் ஒரு சமுதாயத்தினர் நிற்கிறார்கள். இரவு நேரங்களில் அல்லாவின் வசனங்களை ஓதுகிறார்கள். இன்னும்
சுஜூத் செய்கிறார்கள். என்னப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போ இரவு நேரத்தை பற்றி கேட்காத சொல்கிறேன்ப்பா. இரவு நேரத்தில் நிற்கிறார்கள். இந்த விஷயத்திற்காக, அல்லாஹ் சொன்ன காரியத்திற்காக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக நிற்கின்றார்கள். எழுந்து விட்டார்கள், செயல்பட துணிந்து விட்டார்கள். தூக்கம் கிடையாது. எனக்கு மரணம்தான் தூக்கம், அதுவரை உன்னுடைய வேலை செய்வதற்காக நான் உயிரோடு இருக்கின்றேன் என்று நிற்கின்றார்கள். விடாப்பிடியா நிற்கின்றார்கள். அப்புறம் அல்லாஹ்வின் வசனங்களை ஓதுகிறார்கள். அல்லாஹ்வின் வசனங்களை ஓதுகிறார்கள். அனைத்தையும் அவர்கள் சிந்திக்கிறார்கள். என்ன விஷயம் இது, உண்மைதானா இது என்பதை இரவு நேரத்தில் உட்கார்ந்து குர்ஆன் எடுத்து ஓதுகிறார்கள், சிந்திக்கிறார்கள். அதுக்கப்புறம் இன்னும் சுஜூத் செய்கிறார்கள். இன்னும் சுஜூது செய்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இன்னும் சுஜூது செய்கிறார்கள். இப்போ அல்லாஹ் சொல்றான். யாரை சொல்றான்? இந்த மாதிரி நம்மில் அனைவரும் செய்தால் நம்மை பார்த்து சொல்லுகின்றான், இன்னும் சுஜூதை நாம் கற்றுக்கொள்ளவில்லை, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, இன்னும் நான் செய்ய ஆரம்பிக்கவும் இல்லை, ஓதிக்கொண்டிருக்கின்றோம். ஓதுவதை நீங்கள் மேன்மைப்படுத்த வேண்டும். மேன்மை என்றால் தூய்மையாக நீங்கள் உங்களை ஆக்கிக் கொள்வதில் முனைப்பாக இருக்க வேண்டும். 84 84ல் 21 எடுங்க. என்ன சொல்றான்னு பாருங்க. என்ன சொல்றான்? இப்போ நீங்கள் 313 வச்சு அப்படி வச்சுக்கிறீங்க. பேப்பர் எழுதிங்க. சுஜூதுன்னு ஹெட்டிங் போட்டு இந்த நம்பர் எழுதிக்கிறீங்க. 3ல் 113 எழுதிக்கிறீங்க. அதே சுஜூத் ஹெட்டிங்கில் 84ல் 21 எழுதிக்கிறீங்க. இப்போ அதையும் படிப்போம். என்னதான் நடக்குது, என்னதான் செய்கிறோம் என்று நம்மளே கேள்வியை கேட்டுக்கொள்வோம். படிக்கும். மேலும் அவர்களிடத்தில் குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் சுஜூத் செய்வதில்லை. பார்த்தீங்களா? இப்போ அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்கிறோம். இன்றைக்கும் சுஜூத் செய்யலை. சுஜூத் என்ன கற்றுக்கல, அர்த்தம் தெரியாது. அவன் சொன்ன அந்த சொல்லை நம்ம கண்ணியப்படுத்தவில்லை. இந்த அழகான சொல்லை நாம் கண்ணியப்படுத்தவில்லை. வசனங்களை ஓதி காண்பித்தால் அவர் சுஜூது செய்வது கிடையாது, சுஜூது செய்வது இல்லை என்று குர்ஆன்ல கண்ணால பார்த்துட்டீங்க. என்ன செய்ய போறீங்க? இப்போ நீங்க பயந்து நடுங்க வேண்டாமா? இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைப்பா இது. அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு ஒரு வாரம் பேசிட்டு இருக்கிறோமே. இந்த அல்லாஹ் சொல்றான், என் குர்ஆனை ஓதி காண்பிக்கப்பட்டால் சுஜூது செய்வதில்லை. அப்போ இதுலேருந்து உண்மையான விஷயம் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கிறங்க. நம்முடைய வசனங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் உம்மிடம் வந்தால், என்னுடைய வசனங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் நபியே உம்மிடம் வந்தால் அவர்களுக்கு நீ சலாமுன் அலைக்கும் கூறுவீராக. வசனங்களை ஓதி அது விஷயங்களெல்லாம் புரிந்து அதற்கு நீங்கள் சுஜூது செய்வர்களாக இருந்தால், அப்பேற்பட்ட மனிதர்கள் நபியே உம்மிடம் வந்தால் அவர்களுக்கு சலாமுன் அலைக்கும் சொல்லுவீராக. சாதாரண விஷயம் கிடையாது. அன்னைக்கே சொன்ன சலாமுன் அலைக்கும், சலாமுன் சாதாரண விஷயம் கிடையாது. இது மகத்தான வாக்கியம் நிறைந்த ஒரு வார்த்தை. கடைசியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெருங்கொடை. இந்த வார்த்தை இன்னைக்கு கேவலமாக பாரு, ஒவ்வொருத்தன் வாயிலையும் இந்த சலாம் சலாம் வந்து அடித்து அசிங்கப்படுத்திட்டுருக்காங்க. விட்டுருங்க, சரி செய்யட்டும். ஒழுங்கா 654 ஒழுங்கா படிங்க. அது இருக்கின்றது முக்கியமான விஷயங்கள். ஹசானா, பொக்கிஷம் நிறைஞ்சிருக்குது. என்ன படிச்சு ஃபர்ஸ்ட் லைன்னா
நம் வசனங்களை நம்பியவர்கள் உம்மிடம் வந்தால். நம்முடைய வசனங்களை நம்பியவர்கள் மட்டும்தான் சுஜூது செய்ய முடியும். சாதாரண விஷயம் கிடையாது. சுஜூத் சொல்லிட்டு ஆண்டவன் நான் ஓதிக்காட்டினா சுஜூதே செய்வது கிடையாது. மனிதர்கள் பெரும்பாலானோர் சுஜூத் செய்கிறார்கள், அனைவருக்கும் கேடுதான். அப்படி எல்லாம் சொல்லியிருக்கின்றார். சுஜூத் செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க? தலையை கொண்டு போய் தள்ளி முட்டுறானுங்க. இது அவங்க சுஜூத் செய்யட்டு. அவனுக்கு நரக வேதனை, அவனுக்கு நரகம் தான் அவங்களுக்கு. பார்த்துக்கிறங்க, கேட்டுக்கிறங்க. உண்மையை நீ கண்ணால் பார்த்துட்டுருங்க. இப்போ நீங்கள் கோடிக்கணக்கான மக்கள் பள்ளியாசத்தில் நின்றுக்கிட்டு சுஜூத் பண்ணுறான். கேட்டால் சுஜூத் செய்யட்டு, அப்படியே இருக்கட்டும். அவர்களை நீங்கள் தொந்தரவு பண்ண வேண்டாம், அவர்களுக்கு நரகம் நிச்சயமாகிவிட்டுன்னு அல்லாஹ் சொல்லுகிறேன். இப்பொழுது நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இந்த 6:54 நீங்கள் அடைவ ரசூல் ஒருத்தனுக்கும் சலாம் சொல்லலை, எவனுக்கும் சலாம் சொல்லலை. யாரும் குரான் ஓதலை, எல்லாம் தூக்கி உதறி போட்டாங்க, தள்ளி போட்டாங்க. இன்னைக்கு வரை அந்த குரானை எவன் தொடரவில்லை, ஓதவும் இல்லை. யாருக்கு சலாம் சொல்லுவீங்க நீங்கள்? ரசூல் கட்டளையிட்டான், இந்த குரான் என் வசனங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் உம்மிடம் வந்தார். ஒருத்தன் வரல, ஒருத்தனுக்கும் சலாம் அல்ல, ரசூல் சொல்லவும் இல்லை. நான் சொன்னதை சிந்திச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியுமா? இப்போ உங்களுக்கு ஏன் ஊர் வளர்த்து போறீங்க? நீங்கள் அதுக்குங்க, நீங்கள் இப்போ சுஜூத் பண்ணுறீங்களா? இல்லை வசனங்கள் நம்பிக்கை, வசனங்களை புரிஞ்சிக்கிற சக்தி இல்லைன்னு அர்த்தம். எப்படி உங்களுக்கு சலாம் வரும், அர்த்தம் வரும்? எப்படி உங்களுக்கு அன்னைக்கு சொன்னேன்னு, எப்படி உங்களுக்கு ஜிக்ரு உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும், படிப்படியாக ஃபார்ம் ஆகணும் ஜிக்ரு உங்களுக்கு. அதே போல் உங்களுக்கு சலாம் உண்டாவதற்கு படிப்படியாக ஃபார்ம் ஆகிட்டே வரணும். அது ஃபுல் ப்ளூம் கம்ப்ளீட் முடிஞ்ச ஒரு சலாமுன் அலைக்கும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கூறுவான். அந்த சலாம் என்ற வார்த்தை அல்லாட்டு வாங்கிறதுக்கு நீங்கள் மகத்தான பாடுபடணும். அதை பற்றி உங்களுக்கு தனியாகவே சொல்ல போகின்றேன். சலாம் எப்படி உருவாகிறது என்பது குர்ஆனில் போட்டிருக்கின்றது. அதை நீங்கள் படிக்கலை, ஒன்றும் தொடர், நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள சக்தி இல்லை. இப்போ உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்கு குர்ஆனில் எப்படி உங்களுக்கு சலாம் உருவாகும் என்பதை. பார்த்தீங்களா? இப்போ நான் சொன்ன விஷயம் புரிஞ்சதா? எப்போ கண்டுபிடிக்க குர்ஆனில்? குர்ஆன் கழிச்சிட்டு இருக்கிறீங்களே, இந்த சலாம் உருவாகுது நான் சொல்கிறேன்னு. எப்படி சொல்கிறேன்? அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் சொல்கிறேன். இது விஷயம் கிடையாது. இப்போ அதை பற்றி நீங்கள் இப்போ பிரஸ்தாபிக்க வேண்டாம். குர்ஆனை மாதிரி ஓதுங்க. குர்ஆன் ஓதி தூய்மையை வழியை பாருங்க. முதல்ல சலாம் வர மாற்றுக்கலாம். தூய்மை ஆன போது தான் சலாம் வரப்போகுது உங்களுக்கு. ஆகவே அந்த சலாம் அடைவதற்கு முந்தி தூய்மையாவதற்கு வழியை பாருங்க முதல்ல. அதற்கு தான் நான் சொன்னவங்களுக்கு 9:23-24 நிலையா நிற்கணும். அப்போ தான் தூய்மை அடைய முடியும். அது தூய்மையான இருதயத்தில் எல்லாம் எழுதுறான். நீ சரியான ஆள் பண்ணி எழுதுறான். போதும், அவங்களுக்கு தூய்மை வழியை சொல்லிட்டேன். என்ன சொல்ல போறீங்க? இப்போ நீங்கள் செய்ய முடியுமா? அது முடியாது. அது ஒரு காலம் முடியாது. ஒரு காலம் இருதயத்தை எழுதவும் மாட்டான். எல்லாமே உங்கள் கையாலேயே முடிந்தது. உங்களுடைய செயல் உங்கள் கையாலேயே நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீர்கள் தவிர அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. அல்லாஹ் தெளிவாகவே எழுதுகோள் வைத்து கொண்டிருக்கவங்க இருதயத்தை எழுதணுப்பா. ஒவ்வொரு மனுஷன் இருதயம் எப்படி எழுதுவோம்? ஒருத்தவன் இருதயத்தை காட்ட வேண்டாம், எழுத வேண்டாம். நான் உலக வாழ்க்கையிலே சந்தோஷம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர் போய் கொண்டிருக்க. இதுதான் நிலைமை. புரிஞ்சுக்கிறேங்க. சலாம் பற்றியே தனியாக சொல்கிறேன். இப்போ சொல்ல முடியாது. முதல் ஓதுறதுக்கு தூய்மையாக வழி சொல்லிட்டு இருக்கிறார்.
இதை மாதிரி பாஸ் பண்ணுங்க முதல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம், மற்ற அப்புறம் பார்க்கலாம். இதை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டா குரான் போல தெரிஞ்சிச்சு அர்த்தம். நீ என்னைக்கு தூய்மை ஆகிட்டீங்களோ அன்னைக்கு சலாம் இறங்கிருச்சு அர்த்தம். அது புரிஞ்சுக்க முதல்ல. நீ கஷ்டப்பட சலாமுக்கு தனியாக ஓதுன்னு சிந்திக்க கொள்ளப்படாதீங்க. நீ என்னைக்கு தூய்மை ஆகிட்டியோ 9:23, 24, 58, 28 பிரகாரம் உன்னை வாழ்க்கை அமைத்து கொண்டாயோ அப்பொழுதே உனக்கு சலாம் இறங்கிவிட்டது. உனக்கு ஜன்னத் நிச்சயமாகி விட்டது. என்ன சொல்றீர்கள்? என்ன சொல்றீங்க? புரிஞ்சதோ சொல்றது? புரிஞ்ச சொல்லுதா? சந்தோஷமா ஓதுங்க, மனசை திறந்து வச்சுக்கிறங்க. இது பரந்த மனசு. உங்க மனசு பெருசாகணும்ப்பா. இந்த குரானை ஓதுறதுக்கு, அதை செயல்படுத்துவதற்கு உன் மனசை நீ பெருசாக்கணும். அந்த பெருசாகிறதுக்கு நீ அல்லாஹ்விட துஆ கேட்கணும். மூசா நபியை போல ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி, இறைவனே என் இருதயத்தை விரிவாக்கி வை, என் காரியங்களை சுலபமாக்கி வை என்று ரசூல் மூசா நபி கேட்டாங்க. 20, 25, 26 புரிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் எழுதிக்கிறீங்க. இந்த சொல்ல எழுதி விடுறீங்க, எல்லா ஆயுதம் எழுதி விடுறீங்களா? எழுதிக்கிறீங்க. சொன்னதை எழுதிக்கிறீங்க. வேகமாக செயல்படுத்தணும் சொல்லிட்டேன். என்ன கேட்குறாங்க மூசா நபி? ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி, என் இறைவனே என் இதயத்தை விரிவாக்கி. நிறைய காரியம் செய்ய வேண்டியிருக்கு. எதை பெருசானதான் செய்ய முடியும். அப்போ தான் உன்னுடைய செயல்கள் எவ்வளோ இறங்க வச்சுக்கிட்டு தான் நான் செயல்படுத்த முடியும். நான் இருது சின்னதாக வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. பெருசாக்கனே. ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி, சத்ரின்னா என்ன? இருதயம். வயஸ்ஸிர்லி அம்ரி, வயசு ஈஸியாக்கி வை அம்ரி, என்னுடைய செயல்களை. அப்போ கேட்டீங்க கேட்டீங்க அந்த துவா என்னைக்கா நீ கேட்டீங்களா? எல்லாரையும் கேட்குறேன். குரான் ஓதிட்டுருக்கிறீங்களா? இதை எழுதி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மூசா நபி கேட்குறாரு. இந்த மூசா நபியுடைய புத்தகம் அவர் செயல் உனக்கு இருக்குன்னு இந்த குரான் நம்புறதுக்கு நானும் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு 11, 17 சொன்னவங்களுக்கு. இப்போ மூசா இது மாதிரி கேட்டாரு. என்னைக்கா நீங்கள் இன்னைக்கு கேட்டிருக்கீங்களா துவாவை? பார்த்தீங்களா? அப்போ அப்படி கேட்டதோட சரி. என்னைக்கா செயல்படுத்தி அந்த துவா டெய்லி ஒரு 100 தடவை கேட்குறீங்க. துவா 100 தடவை கேட்குறீங்களா? 100 தடவை 1000 தடவை இதே மனசு போயிட்டு இருக்குதா? ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி, ரப்பிஷ்ரஹ்லி சத்ரினே இருதயத்தை விரிவாக்கி, இருதயத்தை விரிவாக்கி கேட்டிங்களா? அந்த இருதயத்தை எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது தெரியும் உங்களுக்கு. அதையா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இல்லைப்பா ஓதுன்னு செய்யணும். நீங்கள் என்னப்பா செஞ்சுட்டு இருக்கிறீங்க எல்லாரும்? இருக்கிறத நம்ம சொல்கிறேன். ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி. இந்த இதை கேட்காமே கொண்டு வரணும். இப்போ 95வது 94வது சூரா எடுங்கப்பா. ரசூல் எப்பேற்பட்டவன்னு பார்த்துக்கிறோங்க. ரசூல் நீங்கள் சாதிச்சிடாதீங்க. 94 ஃபர்ஸ்ட் லைன் படிங்க. அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். நாம் இதயத்தை உமக்காக விரிவாக்கவில்லையா? பார்த்தீங்களா? அவரு கேட்டதுக்கு இவருக்கு வித்தியாசம் பார்த்தீங்களா? மூசா கேட்டார், இதயத்தை பெருசாக்கி விசாலமாக்கி கேட்டார் மூசா நபி. இவர் அதெல்லாம் கேட்கவே இல்லை. இவர் எய்மே போகிற ரூட்டே வேற விட்டுருப்பா. அந்த ரூட் அவங்க சொல்கிறவங்களுக்கு இந்த முகமது நபி அவர் எடுத்த கொண்ட ரூட், குர்ஆன் கொடுத்த போய் எடுத்த ரூட், இது எப்படி யூஸ் பண்ணணும், இது எப்படி ஹேண்டில் பண்ணணும், டோட்டலாக புது லைனில் கொண்டு போனார் அவர். உங்களை சொல்ல மாட்டேன் சொன்னால் புரியாது. உங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியும், சொன்னால் புரியாது. போயிட்டு வாங்கப்பா, சிந்திச்சு வாங்கப்பா சொல்லிட்டு போயிட்டார். இது உண்மை. ஆனால் இந்த குர்ஆன் உண்மை, இது உண்மையே சொல்லுகின்றது. இது என்ன சொல்லியிருக்கு, நிச்சயம் அடைந்தே தீரும் என்ற உண்மையை மக்களுக்கு அறிவித்து விட்டு அவர் வழி போய்விட்டார். முடிந்தது அவருடைய சகாப்தம். நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? அவர் ரூட் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? அவர் எந்த ரூட்டில் போனார்னு கண்டுபிடிக்க முடியுமா? இஸ்லாமிக் ரூட் எப்படி ரூட் எடுத்து போனான்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அவர் குர்ஆனை ஓதிருந்தால் தெரியும். இதை நான் சொல்கிறதுக்கு 2 வருஷம் முடிச்சு ஆரம்பிச்சேன்னா, ரசூல் சென்ற வழியை நான் அவங்க சொல்ல ஆரம்பிச்சேன்னா 2 வருஷம் ஆகும்பா. சுருக்கமாக சொன்னால் 2 வருஷம் ஆகும்பா. இது எப்படிப்பா அவங்கள சொல்லிட்டு இருக்கிறது?
அதுக்காக முடிஞ்சவரை சுலபமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். எந்த விஷயத்தை செய்யணும் எதை சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ நாம் உமது இருதயத்தை விரிவாக்கவில்லையான்னு கேட்குறான். சரிதான்ப்பா, விரிவாக்கிட்டப்பா. நான் என்ன பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு எப்படி ரசூல் கொண்டு போய் பாருங்க. இவர் அல்லாட்ட கெஞ்சுறாரு. யார்? மூசா. இவருக்கு அதை கேட்கல. அல்லாஹ் ஓடி வந்து விரிவாக்கிறார். அந்த விரிவாக்கிட்டான்ப்பா, சரின்னு சொல்கிறோம். அவர் அமைதிக்கிறார். யார்? முகமது அமைதிக்கிறார். பார்த்தீங்களா அந்த நபிக்கு வித்தியாசம்? பார்த்தீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த நபியை நீங்கள் லேசாக நினைச்சாதீங்கப்பா. அல்லாஹ் சொன்ன நபியை நீங்கள் லேசாக நினைத்து விட வேண்டாம். டேக் 30, 60, 30 விடுங்க. இந்த மாதிரி எல்லா ஆயத்து மனசு இருக்கணும். டக் டக்குன்னு சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு. நீங்கள் எந்த விஷயம் பேச உடனே ஆயத்து வரணும், வெளியே வரணும். ஆயத்துக்கு நிரூபிக்கணும், பேச நிரூபிக்கணும், உண்மைப்படுத்தணும். 30 சூறா 60 எடுங்க, 30, 60 என்ன போட்டு படிச்சு பாருங்க. அதை ஆயினும் நீர் பொறுமையுடன் இருப்பீராக. நிச்சயமாக அல்லாவின் வாக்குறுதி உண்மையானதாகும். மறுமையை உறுதியாக இல்லாத இவர்கள் உம்மை லேசாக கருத வேண்டாம். லேசாக நினைத்திட வேண்டாம். Don't take him lightly. சாதாரண நினைச்சிடாதீங்க. நபிய எதுவும் சொல்லாம தன்னை யாருன்னு காட்டிக்காம போயிட்டார். இப்போ அல்லாஹ் தான் முன்னே சொல்லியிருக்கிறார் அவரை பற்றி. அவர் எதுவும் வாங்கி தரல, நான் எப்படிப்பட்டான்னு சொல்லலை. அல்லாஹ் தான் சொல்கிறான்ப்பா, முந்தினுங்கிறான்ப்பா. சாதாரண நினச்சிக்காதீங்க மனிதர்களே. நீங்கள் நபியை சாதாரண நினச்சிக்காதீங்க, ரொம்ப லைட்டாக இடப்பட்டுறாதீங்க. பார்த்தீங்களா யாருக்கு யார் வக்காலத்து வாங்குது? பார்த்தீங்களா யாருக்கு யார் வக்காலத்து வாங்குது? பார்த்தீங்களா? இப்போ யோசிச்சு இந்த வார்த்தை யோசிச்சு பார்த்தீங்க. என்ன நபிக்கா இவன் அல்லாஹ் வந்து முன்னே நீங்கள் பேசிட்டு இருக்கிறான். அப்போ யாருப்பா எப்படிப்பட்டவர்ப்பா? அப்படில்லப்பா நீங்கள் சிந்திக்கணும். அப்போ எப்பேற்பட்டவராக இந்த பூமி நடந்திருந்தால் ஒரு படைத்த இறைவன், மகத்தான இறைவன் வந்து இவருக்காக வாக்களித்து பேசுகிறான். என் நபி இப்படிப்பட்ட தெரியுமா, அப்படிப்பட்ட தெரியுமா சொல்கிறான்னு. அவர் இன்னைக்கு வாயத்தை சொன்னான், நான் இப்படிப்பட்டவன், நான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், அந்த வேலை என்னைக்கா சொல்லிடுறாரு பக்குறான் பாருங்க. எல்லாம் அவன் சொல்கிறான்ப்பா நபியை பற்றி. ஒழுங்க யோசிங்க. இப்போ படிங்க, இப்போ ஒழுங்க ஓதுங்கப்பா. நீங்கள் எல்லாரும் இன்னும் ஓதவே நீங்கள் புரிஞ்சுக்கலப்பா. எப்படி புரிஞ்சுக்கலப்பா? நீங்கள் நல்லா ஓதுங்கப்பா. இப்போ நான் சொன்ன விஷயம் உண்மைதானே? யாருக்கா யார் வக்காலத்து வாங்குறது? பார்த்தீங்களா? நபி போன எடுத்த ரூட் பார்த்தீங்களா? என்ன மாதிரி அவர் அல்லாட கேட்டாரா? யோசிச்சு பாருங்க. ஏதாவது உதவி கேட்டார் பாருங்க, நபியை பாருங்க. ஏதாவது உதவி கேட்டாரா? மற்ற எல்லாமே துவா கேட்டார், அல்லா துவா கேட்டுக்கிறாங்க. இவன் என்னமா துவா கேட்டார் அல்லாட்ட? நபி முஹம்மத் அல்லாவிடம் எந்த உதவி கேட்டாரா? கஷ்டத்தை அல்லான்னு சொன்னாரா? நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்குன்னு சொன்னாரா? வாயின்னு சொன்னாரா? தன் நிலைமை பற்றி சொன்னாரா? பார்த்துக்கிறங்க. இந்த நபியை நீ புரிந்து கொள்வதற்கு, இவர் யார் என்று நீ தெரிந்து கொள்வதற்கு சாதாரண ஆள் கிடையாது. அவர் சாதாரண மனிதன் கிடையாது. அவர் மகத்தான சக்தி பெற்றவர். இந்த அல்லாவோட மகத்தான அருளையும் கிருபையும் பெற்றவர். இந்த உலகத்துக்கே அருளாக நான் படைச்சிருக்கேன் அவரை. அப்படி அல்லாஹ் சொல்கிறான், இவர் சொல்லலை, அல்லாஹ் சொல்கிறான். பார்த்துக்கங்கப்பா. எப்பேற்பட்ட அதிகமாக ஒரு நபியை சாதாரண இந்த விஷயத்தை புரிய சாதாரண விஷயம் கிடையாது. இந்த நபி எப்படி நீ ஃபாலோ பண்ண போகிற? ஒன்றுமே தெரியாமல் இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹை பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்றுங்கன்னு சொல்கிறானே. இது தெரிஞ்சாதான் நீ பின்பற்றுவ. நீ என்ன புரிஞ்ச சொல்லி பார்ப்போம். யாராவது நாளைக்கு எழுதுங்க, நம்பி இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்ட எழுதுங்க பார்ப்போம். இந்த மாதிரி நடந்து கொண்டா, இந்த மாதிரி நடந்து கொண்டா எழுதுங்க பார்ப்போம். எழுத ஆரம்பித்தா போய் பக்கம் போயிட்டே இருக்குங்க. அது புரிஞ்சுக்கிறேங்க. இந்த ரசூலை பற்றி எழுத ஆரம்பித்தா பக்கமாக போயிட்டே இருக்கும். அதான் சொன்னேன், குறைஞ்ச சிம்பிளாக சுருக்கமாக சொன்னாலே 2 வருஷமாவது ஆகும் நான் அந்த ரசூலை பற்றி உங்களுக்கு சொல்வதற்கு, இந்த சலாம் என்ற வார்த்தை அவங்க சொல்வதற்கு. அதையும் புரிஞ்சுக்கிறேங்க. நல்லா யார் ஒழுங்காக திருப்தியாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு இந்த குர்ஆன் பதில் கூறும், அல்லாஹும் உதவி செய்வான். ஆகவே இப்போ இரவு நேரம்னு வந்துச்சு பாருங்க, இவ்வளோ விஷயம் உள்ள இறங்கிருச்சு. இதான் ஓதக்கூடிய முறைப்பா, ஓதக்கூடிய முறை இதுதான்ப்பா. என்ன சொல்ல போறீங்க நீங்கள்?
அதில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. 94 அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் படிக்குமா மகத்தை இது அப்புறம் 44வது சூரா 5வது ஆயத்து. அக்கட்டளை நம்மிடமிருந்து வந்ததாகும். நாம் நிச்சயமாக தூதர்களை அனுப்புபவர்களாக இருந்தோம். 6 உம்முடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள ரஹமத்தாகும். நிச்சயமாக அவன் செவி ஏற்பவன் நன்கு அறிபவன். செவி ஏற்பவன் நன்கு அறிபவன். நிச்சயமாக உன் இறைவன் செவி ஏற்பவன் நன்கு அறிவன் நன்கு பார்ப்பவன். நீங்க அல்லாஹ் என்ற வார்த்தையை புரிஞ்சுக்கணும்னு சொன்ன. அல்லாஹ்வை புரிஞ்சுக்கிறதுக்கு 2 விஷயம்தான் தேவை. அவனை பற்றி அவன் எப்படிப்பட்டவன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு 2 விஷயம்தான் தேவை. 17:1 அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, 17:1 மிக பரிசுத்தமானவன் சுப்ஹானல்லாஹி தன்னை இபாதத் செய்பவரை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அல் அக்ஸாவிற்கு ஓர் இரவில் அழைத்து சென்றான். அதன் சுற்றலைகளை பாக்கியமுடையதாக நாம் ஆக்கியுள்ளோம். இப்ப அடுத்த வார்த்தை முக்கியமான வார்த்தை என்ன போட்டிருக்குது? நம்முடைய ஆயத்துக்களை அவருக்கு காண்பிப்பதற்காக. நம்முடைய ஆயத்துக்களை காண்பிப்பதற்காக, உண்மைகளை காண்பிப்பதற்காக, என்னை பற்றிய உண்மையை அவருக்கு காண்பிப்பதற்காக. எந்த உண்மையை காட்ட போறான்? படிங்க. நிச்சயமாக அவன் செவியோர்வோனாகவும் பார்ப்போனாகவும் இருக்கின்றான். இந்த 2 விஷயத்தப்பா நபியே உங்களை காட்ட போறேன். இந்த 2 விஷயத்தை நீங்க பார்க்க போறீங்க. இதிலிருந்து அல்லாஹ் என்பவன் யார் என்பதையும் நீங்கள் பூரணமாக அறிந்து கொள்வீர்கள். இது நபிக்கு சொல். செவியோனும் பார்வை உடையவனுமாக இருக்கின்றான். சமீஉன் பஸீர். இப்பொழுது இது உங்களுக்கு புரியாது தம்பி, சொல்லிடுறேன். அந்த ஆள் பேசிட்டேன்னு போன வாரம் என்ன காரணத்துக்காக கூட்டி போன அந்த அல்லாஹ் அவரை என்னை பற்றி உண்மையே சொல்லிடுறப்பா. அல்லாண்டா என்னன்னு ஆசைப்பட்டு இல்லை அப்படி உங்களுக்கு காட்டுறேன். அல்லாண்ட என்னன்னு காட்டுறேன். அவன் எப்படிப்பட்டான் கேட்டா செவியுறுவனும் பார்வை உருவனுமா இருக்கின்றான்ப்பா. இதான்ப்பா. நீ புரிஞ்சுக்கிறீங்க. அல்லாண்ட என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்ட்டு அல்லாஹ்வுக்கு சொல்லிட்டான். அது நீங்கள் இன்னைக்கு அம்மா புரிய மாதிரி கிடையாது. அது விஷயமே வேறு. அதை நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. சொல்றதுக்கு வாய் இல்லை, வழி இல்லை, மொழி இல்லை, பேச முடியாது. உணரதான் முடியும். இது சொல்றதுக்கு வாய் கிடையாது எனக்கு. இதை விளைவிக்கிறதுக்கு செவியர் ஒன்று பாடம் சொல்றான்னு சொல்ல முடியாது. அதுக்கு மொழியும் கிடையாதுப்பா. சொல்றதுக்கு பேச்சு எழுத்து வேணுப்பா. இல்லைப்பா, அது சொல்றதுக்கு பேச்சு எப்படிப்பட்ட விஷயம்னு அப்படிப்பட்ட விஷயம் அது 17:1 படிச்சுக்குவாங்க. இன்ஷால் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வின் கிருபையால் அடுத்த வாரம் பார்ப்போம். இப்பொழுது பேசி எக்கச்சக்கம். இப்போ நான் சொன்ன இன்னைக்கு பேசுறதே 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் நல்லா சிந்திக்கலாம். அவ்வளோ விஷயம் பேசியிருக்கேன். நீங்கள் எந்த அளவு சிந்திக்க எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். சொல்கிறத நான் சொல்லிட்டேன். நீ கேட்கும் கேள்விக்கும் குரான்லேருந்தே நான் பதில் சொல்லியிருக்கிறேன். நானாக எதையும் கற்பனை பண்ணி சொல்லவில்லை. இனி முன்னேறுவது உங்கள் கையில் தான் இருக்கின்றதே தவிர நீங்கள் அல்லாஹ்வை ஒப்படைச்சால் அல்லாஹ் நிச்சயம் உதவி செய்வான். இந்த விஷயத்தில் குரானை கற்றுக்கொள்வனே கற்றுக்கொடு. எனக்கு ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி. மூசா மாதிரி நான் கேட்குறேன், எனக்கு கற்றுக்கொடு, எனக்கு காரியம் சுகமாய்க்குவையா அல்லாஹ். இந்த குரான்லாம் புரிஞ்சுக்கிறேன்னு அதை எப்படி நான் செயல்படுத்தினேன். அதுக்கு நீ இதயத்தை பெருசாய்க்குவையா அல்லாஹ் எனக்குன்னு கேளுங்க. கேட்டுக்கிட்டே ஓதுங்க, ஓதிக்கிட்டே வாங்க, ஓதிக்கிட்டே
எல்லா வேலையும் செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பிஸ்மில்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். ஹஸ்பனல்லாஹ்.